The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நான் உங்களுடைய பேசும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு, இன்று தேவன் எவ்வாறு பேசுகிறார், How God Speaks as Today. முக்கியமான வசனங்கள் எபிரேயர் 1 1-2, 2 தீமோத்தேயு 3:16-17, யோவான் 17:20, யூதா 3. இந்த வசனங்கள் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இன்றைக்கி பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா, தேவன் என்னுடன் நேரடியாக பேசுகிறாரா? God talks me directly. தேவனுடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பது? How can I listen to God's word? தேவன் கனவுகள், தரிசனங்கள், தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறாரா? Whether God speak through dreams and visions and any prophets? அல்லது வேதாகமத்தின் மூலம் மட்டுமே தான் தேவன் பேசுகிறாரா? Or God speak only through the Bible, only through the word of God? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் வரலாற்றிலிருந்து நாம் பார்ப்போம். பண்ட காலங்களில் தேவன் எபிரேயர் 1 பார்க்கிறோம், 1 பார்க்கிறோம், பூர்வ காலங்களில் பங்காகவும் வகையாகவும் பிதாக்களுடன் பேசிய தேவன் இந்த கடைசி காலில் நம்முடைய குமாரனோட பேசினார். அப்போ பூர்வ காலங்களில், பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவன் முதலாவது பிதாக்களுடன் பேசினார். பூர்வ காலம் தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் பல விதங்களிலும் பல காலங்களிலும் பிதாக்களோடு எப்படி பேசினார்? நோகா, ஆபிரகாம், ஐசக், ஜாக்கப். அப்போ இப்பேற்பட்ட குடும்ப தலைவருடன் பேசினார். அதுதான் நேரடியாக அவங்கள்ட்ட பேசினார். ஏன்? தரிசனங்களில் பேசினார், கனவுகள் மூலம் பேசினார், தேவ தூதர்கள் மூலம் பேசினார். ஏன் தேவன் பிதாக்களோட காலத்தில், பேட்ரியார்க்கல் ஏஜில் ஏன் டைரக்டு பேசினார்னா, அந்த காலத்தில் பைபிள் கிடையாது, வேதாகமம் கிடையாது, வேதாகமம் எழுதப்பட்டிருக்கவில்லை. எனவே தான் தேவன் நேரிட்டு பேசினார். யோசப்புக்கு சொப்பனங்கள் மூலம் பேசினார், யாக்கோபுட நேரிட்டு பேசினார், ஆபிரகாமுட பேசினார், ஈசாக்கோட பேசினார், நோகாவோட பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேஸ் காலத்தில் தேவன் மோசையின் மூலம் பேசினார். தேவன் எரியும் முட்செடியில் மோசையுடன் பேசினார், மோசையுடன் முகமுகமாக பேசினார். நியாயப்பிரமாணம் அவர் கொடுக்கப்பட்டது. Law was given to Moses. Moses wrote the law and give it to the people. இப்போ இஸ்ரவேலருக்கான தேவனுடைய வார்த்தைகளை அவர் நியாயப்பிரமாணத்தின் மூலம் அவர்களுக்கு அறிவித்தார். தேவன் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். அதுக்கப்புறம் மோசஸ் நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சார். அதுக்கப்புறம் வந்த தீர்க்கதரிசிகள் சாமுவேல் முதற்கொண்டு மல்கியா வரைக்கும் வந்த ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்கதரிசிகள், மைனர் ப்ராஃபட் போன்ற எல்லா தீர்க்கதரிசி மூலம் தேவன் பேசினார். அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வெளிப்பாடு தீர்க்கதரிசியின் மூலம் வந்தது. அந்த மக்கள்கிட்ட பேசினார். ஏன்? அந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும், யூதா மக்கள், அந்த யூத ஜனங்கள், அந்த யூத ஜனத்தில் தான் மேசியா வர வேண்டும், அவர்கள் எப்பேற்பட்ட மக்களாக வாழ வேண்டும், அந்த ஜனத்திலிருந்து இயேசு வருவதற்கு அவர்கள் தயாரெடுத்தார்கள். அந்த மீதியான ஜனத்தை தெரிந்து கொண்டார் தேவன். அவர்கள் அதை மீறி நடந்த போது அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக அனுப்பினார். சிறைப்பட்டு மீதியான ஜனங்களாக வந்தார்கள். அந்த மீதியான ஜனங்களிலிருந்து தேவன் அந்த யூத குலத்தை காத்து, அது மூலம் இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் இந்த உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி அந்த யூத குலத்தை காப்பதற்காக தேவன் அந்த மக்களுடன் மோசே என்ற நியாயப்பிரமாணம் மூலம் தீர்க்கதரிசனம் மூலம் பேசினார். கடைசியில் தேவன் தீர்க்கதரிசனம் அனுப்பல, தன் குமாரனையே அனுப்பிட்டார். எபிரேயர் 1 இந்த கடைசி கால் குமாரன் மூலம் நமக்கு பேசினார். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, முன்பு தேவன் நோவாவிடம் பேசினார், ஆபிரகாமிடம் பேசினார், மோசையிடம் பேசினார், தீர்க்கதரிசிகளிடம் பேசினார். ஆனால் இப்போது தேவன் தன் குமாரனார் இயேசு கிறிஸ்து மூலமாகவே பேசினார். இயேசுவே தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு. He is the final and full revelation for the human being. இயேசு அவருடைய வாழ்க்கை, போதனை, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலம் தேவனை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசுவின் வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் மற்றும் முதல் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் மூலம் எழுதப்பட்டன. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். யூதாஸ் கொலை செய்து மரித்து கொண்ட போது அவனுக்கு பதிலாக மத்தியாசை தெரிந்து கொண்டார்.
அதுக்கப்புறம் 13வது அப்போஸ்தலர் புறஜாதிகள் என்று பவுலை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த அப்போஸ்தலர் மூலம் முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தன் சபையில் வந்த அந்த தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அதெல்லாம் அவங்க நமக்கு எழுதி வைக்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷம் எழுதுகிறார், மத்தேயு சுவிசேஷம், லூக்கா வரலாற்றையும் சுவிசேஷத்தையும் எழுதி வைக்கிறார், யோவான் எழுதுகிறார். அப்போது பவுலோட 13 கடிதங்கள். அப்போது இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டது? பரிசுத்தாவினால் அவர் வழிநடத்தப்பட்டு கிறிஸ்துவின் சத்தியத்தை வெளிப்படுத்தி விட்டாருங்க. நமக்கு இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது புதிய ஏற்பாடு. பேதுரு சொல்வது போல இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு நாம் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தி வச்சுட்டாரு. புதுசாக நமக்கு எந்த வெளிப்பாடு இனி தேவையில்லை, புதுசாக சத்தியங்கள் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? புதுசாக தேவன் இனிமேல் என்ன சொல்ல போகிறாரு? நீ ஒரு சபையை கட்டு, இல்லை வாலிபனுக்கு நீ இந்த பொண்ணைய பையனை கல்யாணம் பண்ண சொல்ல போகிற, அதுவா வெளிப்பாடு? இல்லை நான் எங்கே லேண்டு வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், இதை தேவன் சொல்ல போகிறாரு? இதெல்லாம் இல்லை. தேவனுடைய வெளிப்பாடு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் இயேசுவை தன் ஆண்டவராக ஏற்று ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு எப்படி அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை சபையிலே ஒரு சமூகமாக இந்த உலகத்துக்கு அவன் கிறிஸ்தவ வாழ்ந்து உலகத்து உப்பாகும் வெளிச்சம் வாழ வேண்டும். மரித்தால் இந்த உலகத்திலே அவனுக்கு பாவ மன்னிப்பு, மரித்தால் பரலோகம் செல்ல வேண்டும். அதற்காக தான் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். அப்போ இன்று தேவன் எவ்வாறு பேசுகிறார்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவ ஆவியால் அருளப்பட்டது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்னன்னா, புதுசாக வெளிப்பாடுகளுக்கு கொடுப்பதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டுங்கிற அந்த வேத புஸ்தகத்தை நாம் படித்து புரிந்து கொள்ள அவர் புரிய வைக்கிறார். 2வது, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர் எழுதியவைகளை நமக்கு நினைவூட்டுகிறார். 3வது, அவைகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த உதவுகிறார். மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் பணி இப்பொழுது இட்ஸ் நாட் நியூ ரெவலேஷன்ஸ். அவருடைய பணியே என்னன்னா, ஏற்கனவே அவன் முழுமையாக கொடுக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாடு, அது முழுமையான ஃபுல் ரெவலேஷன், அதை நாம் புரிந்து கொள்ளும்படி புரிய வைக்கிறது. 2வது, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களையும் நமக்கு நினைவூட்டுகிறார், அதை நம் வாழ்க்கையை செயல்படுத்த உதவுகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் மூலம் நம்முடைய பேசுகிறார், செயல்படுகிறார்னு அர்த்தம். அப்போ இன்று நாம் என்ன தேட வேண்டும்? புதுசாக தேவனுடைய வார்த்தையை தேடணுமா? அல்லது ஏற்கனவே தேவன் பேசி எழுதிவிட்ட புதிய ஏற்பாடு இந்த பைபிள் என்ற வேதாகமத்தை தேட வேண்டுமா? ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே பலர் என்ன நினைக்கிறாங்கம்மா, எங்களுக்கு என்னாச்சும் புதிய தீர்க்கதரிசனம் கிடைக்குமா, இல்லை புதிய வெளிப்பாடு கிடைக்குமான்னு தேடுகிறார்கள். அதனால் புதுசாக நீங்கள் ஒன்றும் தேடாதீங்க. புதுசாக தேவன் இனிமேல் புதுசாக என்னத்தை சொல்ல போகிறாரு? 2500 வருஷமாக புதுசாக தேவன் ஒன்றும் பேசலை. ஏற்கனவே தேவன் பேசி அந்த புதிய ஏற்பாட்டின் மூலம் தேவன் பேசிட்டார். அப்போஸ்தலர் மூலம் அதை நமக்கு எழுதி வச்சுட்டாரு, வேதாகமத்தில் நமக்கு பாதுகாத்து வச்சுட்டாரு. இதை நாம் படித்தால் நாம் ரட்சிக்கப்படலாம், மற்றொரு ரட்சிப்புகள் வழி நடத்தலாம், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சமூகம் மாறும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவன் ராஜ்யம் வளர்ச்சி அடையும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள். ஆகவே பிரியமானவர்களே, புதுசாக ஒன்றும் தேடாதீங்க. தேவன் புதுசாலாம் பேச மாட்டார். காட் ஸ்பீக்ஸ் அஸ் டுடே த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், த்ரூ நியூ டெஸ்டமெண்ட். அந்த வேத வாக்கியங்களை நாம் வாசிப்பதன் மூலம் தேவன் அதை புரிய வைக்கிறார். வாழ்க்கையின் பல கட்டங்களிலே அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறார். நாம் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்கிறார். அதனால் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ காட் ஆஃப் காட் ஒன்லி, நாட் த்ரூ நியூ ரெவலேஷன்ஸ். ஆகவே இதுவரைக்கும் நாம் பார்த்தோம், பிதாக்களோட காலத்திலும் சரி, மோசேன்ற காலத்திலும் சரி, கடைசி காலமான இந்த காலகட்டத்தில் தேவன் அவன் குமாரன் மூலம் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? அப்போஸ்தலர் நம்ம எழுதி கொடுத்து அந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது அப்போஸ்தலரும் முதல் நூற்றாண்டிற்கு எழுதி வச்சாங்க, அது மூலம் தேவன் பேசுகிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதை நினைவுபடுத்தும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். அது மூலம் நம் வாழ்க்கையை நாம் அபியாசப்படுத்தும்போது வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அடுத்த வீடியோவில்
தேவன் ஏன் அப்போஸ்தலருடன் பேசவில்லை அப்படின்னு ஒரு சாப்டர் பேசுகிறேன், தவறாமல் பாருங்கள். Churches of Christ greets you. திருவனந்தபுரம் கிறிஸ்துவன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் சுவாகதம். God bless you.